அண்ணே தம்பி, அண்ணே இவரை நம்பி நம்பி நாசமா போறது என் பொழப்பா போச்சேடா. நீயே சொல்லு, இந்த ஆளை எவ்வளவு நம்பணும்? கடைசியில எப்படி ஒரு காரியத்தை பண்ணிடாரு பாத்தியாடா? அண்ணே அழாதண்ணே. என் சோகத்தை எப்படி ரசிச்சு பாக்குறாரு பாடுறா அந்த ஆளு. என்னால தாங்க முடியலடா. நீங்க எல்லாம் அப்பாவா? அண்ணே அண்ணே ஒண்ணு இல்ல விடுங்க. டோன்ட் டச் மீ. போடா அந்த பக்கம். யூ சீட் மீ. ஏங்க இங்க வாங்க. வாங்க என்ன? அண்ணே உமா. ஏய் மார்க்கே, மிஸ்டர் மார்க்கண்டேயன். டேய் ராஜா, மா நீ சும்மா இருமா. யோ, நான் உன் புள்ள தானே. என்ன இப்படி அநியாயமா நம்ப வச்சு ஏமாத்திட்டியா? நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டியே. யோ, இன்னைக்கு சொல்றையா, ஃபுல் போதையில சொல்றையா? நீ நல்லா இருக்க மாட்டையா? நல்லாவே இருக்க மாட்ட. எங்க அவ? எப்பவும் இங்க நிப்பாளே, எங்க அவ? ரேவதி, யோ எங்க அக்காயா? மேகலா, எங்க அக்கா 5 பைசானாலும் ஏங்க அரை மணி நேரம் யோசிச்சு தான் செலவு பண்ணுவா. நீங்க எல்லாரும் எனக்கு பண்ண துரோகத்தை தான் இப்போ சேம் டு யூன்னு சொன்னேன். ரிவெஞ்சா? டேய் போடா. ஹலோ வா சீதா. ஹலோ, என்ன? ஐயோ போறாரு பாரு. என் 10 கோடி போச்சே. யோ, நீ நல்லாவே இருக்க மாட்டேயா? யோ மார்க்கெட்டையா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? இப்படி ஏமாத்திட்டியே. ஏங்க எந்திரிங்க. பாரு என்ன? எந்திரிங்க வாங்க. பாத்து வாங்க உள்ள போங்க. வாடா தம்பி. போங்கன்றல்ல. போச்சிக்க போதுவா மண்டாட்டி. உள்ள போங்க. நீ வா மேகலா. சரி உமா. போங்க. கிழவா, இப்படி பண்ணிட்டியே, உன்னை சும்மாவே விட மாட்டேனா? என் மாப்பிள்ள, தங்கமான மாப்பிள்ளைய குடிக்க வச்சிட்டியே, உன்னை பழி வாங்காம விட மாட்டேனா? பாரு. சீதா, அம்மா காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு போய் பாரு. சரிங்கம்மா. என்ன விஷயம்? வெள்ள அடிச்சா இந்த வீட்டுல வேலைக்காரி தான் வந்து கதவை திறப்பா போல. ஐயோ, இந்த வீட்டுல என்ன பழக்கமோ தெரியல. ஓனர் இல்லையான்னு கேளு மேகலா. மேல இருக்காங்க, வாங்க. வாமா. எனக்கு ஒரு காஃபி. தண்ணி கலக்காத பால்ல டிகாஷன் கொஞ்சமா ஊத்தி லைட்டா குடு. அப்புறம் சுகர் ஜாஸ்தியா. என்ன திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிற? போ, போய் அவங்க கேட்ட மாதிரி காஃபி எடுத்துட்டு வா. மேடம், பிரசாதத்தை இப்படி கீழே எல்லாம் வைக்க கூடாது. நீங்க வேணா பூஜை ரூம்ல கொண்டு போய் வைங்க. சரி. மேகலா, எவ்வளோ பெரிய வீடு மேகலா. மா, என்னமா தேடிக்கிட்டு இருக்க? சும்மா ரெடி, வீட சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். பேசாம உட்காருமா. மா, என்னமா பண்ற? இந்த வாட்ச் மா, அதிகமா எடுக்கிற. யாராவது வராங்களான்னு பாரு. ஐயோ,
ஆஹா, கண்டுபிடிச்சிருவாங்க. மா ம். ஏய் உட்காருடி. மா இப்ப எதுக்கு அதை எடுத்து ஒளிச்சு வச்ச? ஐயோ கேக்குறேன்ல சொல்லுமா. ஷோ, உனக்கு ஒண்ணும் புரியாதுன்னு சொல்றல. எதுக்கு பேசாம இரு. எல்லாம் ஒரு காரணமா தான். ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு. ஏதாவது பிரச்சனை வரட்டும் அப்ப இருக்கு உனக்கு. அமைதியா இருடி. வந்துட்டாங்க. வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. பாத்தீங்களா, ரொம்ப திமிர் பிடிச்ச பொம்பளையா இருப்பா போல இருக்கு. ம். அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்ன பண்றது? நல்ல வேலைக்காரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாமளும் மூஞ்ச காட்ட முடியறதில்ல. காஃபி கொஞ்சம் சுமார் தான் மேடம், பரவாயில்ல. ம். அப்புறம் மேடம், நாங்க கிளம்புறோம். சரி போயிட்டு ஆ, வா. வரோங்க. போயிட்டு வரேன் மேல மேடம். போலாமா? ஆ. கௌரி, என்னங்க? டிரைவர் வந்தாச்சா? இல்லைங்க, இன்னும் வரல. ஃபோன் பண்ண வந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னான். வர வர நீ வேலைக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப இடம் கொடுக்கறன்னு தெரியுது. வேலைக்காரங்கள அவங்களுக்கு உரிய இடத்துல வச்சு பழகு. அப்பதான் அவங்க வேலையில கரெக்டா இருப்பாங்க. நாம அவங்கள நம்ம ஃபேமிலி ஆளுங்க மாதிரி நினைச்சோம், அவங்க நம்ம தலை மேல ஏறி உக்காந்துருவாங்க. வாங்குற சம்பளத்துக்கு அவங்க வேலையை கரெக்டா செய்யணும்ல. வேலை செய்யறவங்க கிட்ட ஆபீஸ்ல நான் எப்படி பாஸா இருக்கணும், அது போல நீ வீட்ல இருக்கணும். சரிங்க, அவன் வரட்டும். நான் இன்னைக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறேன். சரி. கௌரி, ம். இங்க இருந்த என் வாட்சை எங்க எடுத்து வச்ச? எப்பவும் அங்கதானே கைட்டி வைப்பீங்க, அங்கதான் இருக்கும் பாருங்க. வேற எங்க போகுது?